கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகி தேவனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலும் கூட தேவன் இந்த ஒரு நாளை நமக்கு கூட்டி இந்த நேரத்திலும் கூட அவருடைய மகத்தான சத்தியங்களை கேட்கும்படி தியானிக்கும்படி தேவன் கொடுத்த இந்த பெரிதான கிருபைக்காக அவருக்கு முதலாவது நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுத்துக் கொள்வோம். கிறிஸ்துக்குள்ள அன்பாய் அழைக்கப்பட்டவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு சொல்லி நாம் யார் இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நாம் யாராக இருக்கிறோம். அதுதான் தலைப்பு. பார்த்தீங்கன்னா கிறிஸ்து அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் அப்படின்னும் போது கிறிஸ்துக்குள்ளே நாம் போகிறோன்னா எப்படி போகிறது? அதாவது அவர் மார்பை பிளந்துட்டு அவருக்குள்ளே நம்ம போகிறதுன்ற ஒரு எடுத்துக்கலாமா? அப்போ கிறிஸ்துக்குள்ளே நாம் போகிற மாதிரி அர்த்தமா? அப்படியா? இல்லை. அப்போ ஆவிக்குரிய விஷயத்தை தான் நம்ம சிந்தனை பண்ணி பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா கிறிஸ்துக்குள் போகணுன்னா என்னென்ன பண்ணணும், நமக்கு என்னென்ன தேவைப்படுகிறது? அப்போது கிறிஸ்துக்குள்ளனாக்கா அவருடைய செயல்பாடுகள் அனைத்தையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவுக்குள். வசனம் ஒன்று வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அப்படின்னா மன அமைதியோடு, மன நிறைவோடு, அமைதியோடு ஓடக்கடவோம். அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம்னாக்கா நம்முடைய ஓட்டம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அவருடைய மனநிலைமைக்குள்ளே நாம் எப்படி போகணும், அந்த ஓட்டத்தை குறித்து தான் நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். சகோதர சகோதரிகளே, சத்தியத்தில் ஆர்வம் உள்ளவர்களாயும் அன்பில் அனல் உள்ளவர்களாயும் கூட தொடர்ந்து நம்முடைய ஊழியத்தை தேவ கிருபையினால் நிறைவேற்ற கடமை பெற்றுள்ளோம். இதை ஒரு ஓட்டத்துக்கு சமமாக எடுத்துக்கொள்கிறோம். அதுக்கு இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆமாம். இந்த வசனம் பார்த்தீங்கன்னாக்கா பிதாவாகிய தேவன் என்ன சொல்கிறாருன்னா, புறஜாதியாக இருக்கிற நமக்கு மகிமையின் ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாராம். என்னது? பிதாவாகிய தேவன் புறஜாதியாக இருக்கிற நமக்கு மகிமையின் ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாராம். அது எப்படி இருக்குனாக்கா ரகசியமாக இருக்குதான், ஒளிமறைவாக இருக்குதான். அது தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தான் கொடுக்குறாராம். அவர் என்னன்னாக்கா அந்த ஒரு மகிமையான ஐஸ்வர்யத்தை மறைச்சு வச்சிருக்கிறாரு. அது யாருக்கு கொடுக்குறாருனாக்கா அவருடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள். அவர் விருப்பத்தின்படி கொடுக்குறார், அவர் விரும்பியவர்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்குறார். அதுதான் தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். அவர் யாருக்கு விரும்புகிறாரோ அவருக்கு தான் கொடுக்குறாராம். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரகசியம் என்னன்னாக்கா கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இதுதான் அந்த ரகசியம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நம்முடைய பிதாவாகிய தேவன் கொடுத்துருக்கிற விஷயம், மகிமையான ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாராம் நமக்காக. அதை ரகசியமாக வச்சிருந்து அவர் விருப்பப்பட்டவர்களுக்கு மாத்திரம் கொடுக்குறாராம். பரிசுத்தவான்களை, நாமெல்லாம் பரிசுத்தவான்கள் தானே அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், நாமெல்லாம் பரிசுத்தவான்கள். அப்படி நமக்கு கொடுக்குறாராம் அந்த ரகசியத்தை. அது என்ன ரகசியம் பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்துவானவர் மகிமின் அவருடைய நம்பிக்கைக்குள்ளே நாம் வரோமா.
அவருடைய நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஒரு உள்ளார்ந்த விசேஷமான உறவை கொண்டு வெளிப்படுத்துகிறது இந்த வசனம். நாம் இந்த உறவை கிறிஸ்துவனுடன் தான் பெற்று இருக்கிறோம். இந்த உறவு, அதாவது அவர் கொடுத்துருக்கிற அந்த உறவு பாருங்க எப்படி கொடுத்துருக்காரு இந்த ரகசியத்தை. அந்த உறவு எப்படிப்படுதுன்னு இப்போ பார்க்கும்போது அது யார்கிட்ட இருந்து வந்தது? வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. யோவான் 6ஆம் அதிகாரம் 44வது வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். பாருங்க என்ன சொல்லிட்டாரு பாருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாரு பாருங்க. என்னை அனுப்பின பிதா, அதாவது என்கிட்ட வந்துட்டேனாக்கா நான் உன்னை கடைசி நாள் எழுப்புன்னு சொல்லல. அதாவது ஒரு உரிமையை கொடுக்குறாரு அந்த இடத்துல. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அப்போ யாரை தான் தெரிஞ்சுக்கணுமா? நம்மள பிதாவாகி தேவன் தான் தெரிஞ்சுக்கணும். பிதாவாகிய தேவன், அதாவது எப்படி தெரியுமா? பிதாவாகிய தேவன் ஒருவனை இழுத்துன்னு வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட கொடுத்துட்டாராம். இந்தா இங்கே பாருப்பா, அவர்கிட்ட கொடுத்துருக்கேன், நீ அவர் சொல்படி கேட்டு நடந்துக்கோ, அவர் என்ன சொல்கிறாரோ அதை மாதிரி கேட்டுக்கோ. அப்படி தான் இருக்குது. பிதா ஒருவனை இழுத்து கொண்டாந்து கிறிஸ்து கிட்ட கொடுத்துட்டார். அவர் எப்படி நடந்தாரோ அந்த மாதிரி நீ நடந்துக்கோ, அவர் உன்னை கடைசி நாளில் எழுப்பிடுவார். அவர் சொல்கிறார், கிறிஸ்து சொல்கிறார், உன்னை கடைசி நாளில் எழுப்புவேன். அதுதான் என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அப்போ பிதாவாகிய தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு போய் விட்டுருக்கார். அவர் பாருப்பா, அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் எப்படி நடந்தாரு, அதெல்லாமே பார்த்து நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு தான் சொல்லிட்டார். இப்போ அப்போ ஒரு சிறப்பு உரிமை கொடுத்துருக்கார். யாரு? பிதாவாகிய தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட ஒரு நல்ல ஒரு உரிமையை கொடுத்துருக்கார். சிறப்பு பெற்றதான ஒரு உரிமையை கொடுத்துட்டாரு. இதை நாம் எப்படி பாதுகாத்து கொள்ளணும்? பரிசுத்தவான்களாகிய நாம எப்படி இதை பாதுகாத்து கொள்ளணும்? கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது இந்த சிறப்பு நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த உரிமை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா, அதாவது நாம் தேவனிடத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம், உண்மை உள்ளவர்களாக வழிநடத்தப்படுகிறதுக்காக கொடுக்கப்பட்ட அந்த உறவு தான் நமக்கு பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவிற்கு கொடுக்கப்பட்ட அந்த உறவு. அப்படிப்பட்டவர்கள் தான் கிறிஸ்துவை தங்களுக்குள் பெற்றிருக்கிறார்கள். அதுதான் நாமளும் கிறிஸ்துவுக்குள். நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பு நான் பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள் நாம், அதே போல தான் கிறிஸ்துவுக்குள் நாம் அந்த உறவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதை தான் நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் கூறும்போது நம்ம குறித்து விசேஷமான ஒரு அக்கறை கொண்டிருக்கார். அப்போஸ்தலனாகிய பவுல் அதாவது அவர் குறிப்பிட்டிருக்க காரியம் பார்த்தோன்னா திருச்சபைக்காக தான் குறிப்பிட்டிருக்கார். யார் திருச்சபை? யார்? நாம தான். பரிசுத்தவான்களாகிய நாம தான் திருச்சபை. இந்த திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் காட்டுகிற விஷயத்தை பாருங்க, குறிப்பிட்டு காட்டுறாரு. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:24. 1 கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன். ஆமாங்க. இது என்னன்னு பார்த்தோம்னாக்கா, அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து நிறைய பாடுகளை பட்டிருக்கார், நிறைய கஷ்டங்களை பண்ணியிருக்காரு, அனுபவிச்சிருக்காரு. அதை தான் என்ன சொல்றாருனாக்கா, நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்த. அவர் படுற பாடுகள்லாம் என்ன ஆகுதுனாக்கா அவருக்கு சந்தோஷமா ஏற்றுக்கிட்டாராம். ஏன்? எதுக்காக சந்தோஷமா அவர் ஏற்றுக்கிட்டாரு? திருச்சபையாக நாமெல்லாம் சரீரமாக போவதற்காக, அவருடைய சபையாகிய சரீரத்துக்குள்ள மாம்சத்தில் நிறைவேற்றப்படுவதற்காக சொல்றாரு. அவருடைய சரீரமாக, யாருடைய சரீரமாக? கிறிஸ்துனுடைய சரீரமாக போவதற்காக அந்த பாடுகளெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சந்தோஷமா ஏற்றுக்கிட்டாராம். அதுதான் நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக. எதுக்காக? மற்ற எதுக்குமாக இல்லை, அவருடைய சரீரமாகிய கிறிஸ்துனுடைய சரீரமாகிய என் மாம்சத்தில் அவருடைய மாம்சத்தில் நிறைவேற்றிட்டாராம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பார் அவர். இதில் என்ன சொல்றாருன்னா, பவுலே நமக்காகவே, யாருக்காக? நமக்காகவே, திருச்சபை நமக்காகவே தான் அவர் பாடுகளை ஏற்றுக்கிட்டாராம். தன்னை சகித்து கொண்டார், எல்லா பாடுகளாலும் தன்னை சகித்து கொண்டார். அதாவது மற்ற அப்போஸ்தலர்களை காட்டிலும் அவர் அதிக பாடுகளை பெற்றிருக்கிறார், அனுபவிச்சிருக்கார் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் பல முறை பார்த்தீங்கன்னாக்கா கண் வீழ்ச்சிருந்திருக்கிறாரு, கப்பர் சேதம் அறிஞ்சிருக்காரு, அதே நேரத்தில் கல்லெறியப்பட்டிருக்காரு, என்ன பார்த்தீங்கன்னாக்கா கசையடை பெற்றிருக்காரு,
இன்னும் சிறைப்படுத்தப்பட்டிருக்காரு, சிறையில் அடைச்சிருக்கிறாங்க அவரை. இப்படிப்பட்ட பாடுகள் அனைத்தையும் அவர் எப்படி ஏற்றுக்கிட்டாரா? சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார், மகிழ்ச்சியாக எடுத்துக்கிட்டார். ஏன்? நமக்காக. அதுதான் அங்கே சொல்லியிருக்காரு, இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம், நமக்காக இந்த பாடுகளெல்லாம் சந்தோஷமாக ஆக்கிட்டு கிறிஸ்துனுடைய சரீர சபைக்காக தன்னுடைய மாம்சத்தில் அவர் ஏற்றுக்கிட்டாராம். அப்படி ஏற்றுக்கொண்டதுனால மன மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார். அந்த துன்பங்களில் இன்னும் அதிகமான சந்தோஷத்தை அடைஞ்சார் அவர். ஏன்னா தன்னுடைய, அதாவது கிறிஸ்துவுக்காக, மற்ற ஜனங்களுக்காக தன்னுடைய அந்த பாடுகளை நான் ஏற்றுக்கிறேனே. ஏன் அப்படி கூறணும் அவர்? எதுக்காக அவர் அந்த பாடுகளை ஏற்றுக்கணும்? ஏன்னா கிறிஸ்துவின் சரீர அங்கங்களாக யாரு? நாம தான். கிறிஸ்துவின் சரீர அங்கங்களாக நாம தான் கிறிஸ்துவின் சாயலிலும் கிறிஸ்துவின் சிந்தையிலும் போகக்கூடியவர்களாக இருப்பதற்காகத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கஷ்டங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டார். அந்த துன்பங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டார். மேலும் வாசிக்கலாம். கொலேசியர் 1:28. கொலேசியர் 1:28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்தவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். ஆமா, என்ன பண்றாரா? எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, மேல பார்த்தீங்கன்னாக்கா எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேறியவனாக நிறுத்தும்படி. எந்த மனுஷனையும் எப்படி பண்றோம்னா கிறிஸ்துக்குள்ளாக, அதுதான் இந்த தலைப்பிலே பார்த்தீங்கன்னா கிறிஸ்துக்குள் நாம, அதை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்துக்குள்ளாக தேறினவனாக நிறுத்தும்படி. தேறினானாக்கா முழுமை பெற்று, முழு அடர்ச்சி பெற்றதுனாக, கிறிஸ்துக்குள்ளாக தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? அங்கே அத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கிட்டு என்ன சொல்லிட்டார் இந்த இடத்துல? எல்லா மனுஷனுக்காக, எந்த மனுஷனையும் கிறிஸ்துக்குள்ளாக தேறியவனாக, அவன் எல்லா விதத்திலையும் வெற்றி பெற்றவனாக தேறியவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும், அப்படின்னும் போது எல்லா ஞானத்தோடும் முழு ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறார்கள். இந்த வசனத்தைப்படி பார்த்தோம்னா நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை முழு வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். கிறிஸ்துனுடைய சிந்தை முழு வளர்ச்சி அடைவதற்காகத்தான் இதை தான் ஒரு மாதிரியாக நமக்கு காண்பித்திருக்கிறார். எனவேதான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம், நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள்னு சொல்லிட்டார். இதை நம்ம லிட்டரா வேற மாதிரி எடுத்துனாக்கா அவர் பின்னாடியே போறோம்னாக்கா அது அல்ல. அவர் எந்த அளவுக்கு பாடுகளை ஏற்றிருக்கார் பாருங்க. யாருக்காக? திருச்சபைக்காக அந்த பாடுகளை சந்தோஷமாக ஏற்றிருக்காரு. அது நிமித்தம் சரீர அங்கங்களாக மாற்றுவதற்காக அவர் பெற்ற பாடுகளை அதை தான் சொல்லிட்டாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். நம்ம என்ன வசனம் வாசிக்கலாம்? 1 கொரிந்தியர் 11:1. 1 கொரிந்தியர் 11:1. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுவர்களாக இருங்கள். அதுதான் சொல்லிட்டாருங்க. நான் எப்படி இந்த கிறிஸ்துக்காக நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், என்னென்ன பாடுகளை அனுபவிச்சிருக்கேன், இதை தான் ஒரு மாதிரியாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறாரு. அப்போது இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தில் நம்முடைய வளர்ச்சி படிப்படியாக எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கிறிஸ்துவின் ஜீவித்தின் வளர்ச்சி ஒரு ஓட்டப்பந்தயத்திற்குரியதாக தான் இருக்குது. நம்ம முதல் வசனத்தில் வாசித்தோம் பார்த்தீங்களா, ஒரு ஓட்டப்பந்தயத்துக்காக தான் ஒப்பிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா வேத வசனத்தின் மூலியமாக தான் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். உலகப்பிரமாணம் பார்த்தோம்னாக்கா ஒரு பொருளை அடையணும்னாக்கா ஒரு ஓட்டப்பந்தயத்தில் எப்படி ஓடுறோம், நம்ம அந்த பொருளை நம்ம அடையணும்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம ஓடுறோம். அதுதானே நம்முடைய குறிக்கோள். அப்படி ஒரு பட்டதான அந்த ஓட்டப்பந்தயத்துக்குள்ளதாக கிறிஸ்துக்குள்ளே நாம் எப்படி போகிறோம் அப்படின்னு தான் நம்முடைய பார்க்குறோம். இந்த ஆவிக்குரிய ஓட்டப்பந்தயத்தில் எவ்வாறு நாம் பங்கு கொள்ள முடியும், இது நமக்கு ஒரு கேள்வியாக தான் இருக்குது. அப்போது ஒரு விசேஷமான காரியங்கள் உண்டு. இந்த ஓட்டப்பந்தயத்தில் நமக்கு ஓடணும்னாக்கா அந்த உலகப்புறமான ஒரு காரியத்தில் ஓட்டப்பந்தயத்தில் இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ் ஓட போகிறாங்க, ஒரு போய் அந்த லாஸ்ட் அந்த பொருளை போய் நம்ம அடையணும்னாக்கா எப்படி நம்ம முயற்சி பண்ணி ஓடுவோம், அதற்கு நாம் என்ன செய்வோம்? நாளைக்கு ஓட்டப்பந்தயம்னா இன்றைக்கி என்ன பண்ணுவோம்? நாம்
கையை காலெல்லாம் உதறி அப்படி இப்படி என்னென்னமோ பண்ணுவோம், ஆயத்தப்படுத்திப்போம். அங்கே போய் கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அதை நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை நாமளே தயார்படுத்திக் கொள்வோம். நாளைக்கு நான் ஜெயிக்கணும், அந்த பொருளை நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயார் பண்ணி கொள்வோம். ஆனால் இது உலகப்புறமான காரியத்தில் இல்லை. நம்ம சத்திய ஆவிக்குரிய வசனத்தின்படி யோசிக்க போனோம்னாக்கா இது ஒரு விசேஷமான காரியமாக இருக்கான். நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்வதுக்கு ஒரு விசேஷமான காரியமாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னாக்கா, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய அந்த தாளந்துகளை பெற்று நம்முடைய தாளந்துகளை பயன்படுத்துகிற நம்மோடு ஓடுகிற சக சகோதரர்களையும் சத்தியத்தில் வழிநடத்த உற்சாகப்படுத்த வேண்டும். எப்படி நம்ம பெற்றிருக்கிற அந்த தாளந்தை அவன் உலகத்தில் ஓடுறான், அந்த ஒரு பொருள் அடையத்துக்காக ஓடுறாங்க. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் பார்க்கும்போது நாம் ஓடுகிற அந்த அடைவதற்கு லக்கி அடைவதற்கு நம்ம கூட சகோதரர்களை கூட நம்ம சேர்ந்து ஓடுகிற சகோதரர்களோடு கூட அந்த தாளந்தை பயன்படுத்தி அவர்களையும் சத்தியத்துக்குள்ளாக உட்படுத்தி நாம் அவர்களை வழிநடத்த வேண்டியது அந்த விசேஷமான ஒரு காரியமாக இருக்கிறது. அவர்களும் வெற்றி வீரர்களாக நாம் ஓட வைப்பது தான் நம்முடைய முக்கியமான காரியமாக இருக்கிறது. அப்போ தான் நம்முடைய இந்த ஓட்டப்பந்தயம் சீராக ஓடுகிறதுன்றது நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய இந்த ஓட்டப்பந்தயத்தில் சீராக நாம் ஓடுகிறோம், கிறிஸ்துக்குள்ளாக நாம் எப்படி ஓடுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துக்குள் நாம் இருக்கிறோம் என்றால் கிறிஸ்துவை பெற்று இருக்கிற மற்ற சகோதரர்களோடு கூட நாமும் ஊழியத்தை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் நமது நோக்கமாக இருக்கிறது அவர்களுக்காக உதவி செய்வதிலும் நாம் முக்கியமான கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த நம்ம பார்த்தோம்னாக்கா, கிறிஸ்துவின் சாயலை பெற்ற நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கை எப்படி ஜீவமாக இருக்கணும். கிறிஸ்துக்குள்ளே நாம் வந்துட்டோம். இப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியம் ஊழியம் செய்கிறோம், எல்லாத்தையும் செய்கிறோம். விசேஷமாக குடும்பமாக நம்ம பார்க்குறோம், வாழறோம் நம்ம பூமியில். இந்த நிலையில் பார்க்கும்போது நம்முடைய கிறிஸ்துவ ஜீவித்தை பார்த்தால் ஒரு பந்தய பொருளாகத்தான் நம்ம பார்க்குறோம். கிறிஸ்து நமக்குள் முழுமையாக வளர நாம் ஒப்பு கொடுத்துருக்குறோமா? எல்லாம் செய்கிறோம், நம்ம ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறோம், மற்ற சகோதரர்களை கூட்டு சேர்ந்து ஓடுறோம். ஆனால் கிறிஸ்துக்குள்ளே நாம் முழுமையாக வளர்ச்சி கொடுக்க ஒப்பு கொடுத்துருக்குறோமா அப்படின்னு பார்க்க போனாக்கா இதுவும் நமக்கு ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அவருடைய சாயலிலும் நாம் பூரணப்பட வளர வேண்டும். கிறிஸ்துவின் சாயலிலும் நாம் பூரணப்பட வளர வேண்டும். இதுதான் கிறிஸ்துவின் பூரண வளர்ச்சிக்கு உரியதாக இருக்கும். இந்த வளர்ச்சி நமக்கு எப்படி வரும்? இந்த பூரண வளர்ச்சி நமக்கு எப்படி வரும்? இதைத்தான் ஞானஸ்தானம் பெற்றதன் மூலம். அன்புக்குரியவர்களே, இந்த வளர்ச்சி நமக்கு எப்படி வருதுன்னா, நாம் ஞானஸ்தானம் பெற்று அதன் மூலம் ஆவியினாலே கருத்தரிக்கிறோம். ஆவியினாலே கருத்தரிக்கிறோம். இதன் நிமித்தம் கிறிஸ்துவின் புதிய சிந்தை நமக்குள்ள வளர்ச்சி அடைந்து பூரண பெற நமக்கு வழிவகுக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கூறும்போது நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். எதுக்காக அந்த வார்த்தையை யூஸ் பண்ணோம்? என்ன வாசிக்கலாம் வசனத்தை. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஆமாம், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும். அது என்ன இங்கே மறுபடியும் உங்களுக்காக மறுபடியும்ன்றாரு? அப்போ மறுபடியும் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம கேட்கல போல இருக்கு, அப்படி தானே அர்த்தம்? அதுதான் நம்ம சொல்கிறோம். முதல்ல நம்ம பார்த்தோம், நம்முடைய ஓட்ட பஞ்சம் கரெக்டாக தான் ஓடுது, ஓடிட்டே இருக்கிறோம், எல்லா சகோதரியும் கூட்டு சேர்ந்து ஓடுறோம், ஊழியத்திலும் பங்கு பெறுறோம். ஆனால் வளர்ச்சி அடைஞ்சமானாக்கா இல்லை, இன்னமும் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஓடிட்டு தான் இருக்கிறோம். அதை தான் சொல்கிறாரு, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும். அப்போ இன்னும் ஆகலை, உருவாகிட்டே இருக்கிறோம். அப்போ உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அதை தான் சொல்லிட்டார் இங்கே. அப்போது முதல்ல நாம் மாம்ச சிந்தலை இருந்தப்போ வளர்ந்துகிட்டே இருந்தோம். ஞானஸ்தானம் பெற்ற உடனே ஆவியின் முழு சிந்தையும் பெற்றவர்களாக இருக்க முடியுமா? ஞானஸ்தானம் எடுத்த உடனே கிறிஸ்துவின் சிந்தையை நம்ம பெற்றுட்டு இருக்க முடியுமா? முடியாது. மாறாக மாம்ச சிந்தை அந்த சுவடுகள் இன்னும் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது, இன்னும் மறையில நம்ம விட்டு. அதுதான் இன்னமும் அவர் கர்ப்ப வேதனை படுறாராம். உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுறேன்னு சொல்கிறாரு. இது விளக்கம் புரியுதா நமக்கு?
ஒரு கரு உருவாகுதுனாக்கா அது அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் அது வரும். வளர்ச்சி அடைஞ்சு முழு அளவு வந்த பிறகு தான் அது வெளியில் வரும். அதே மாதிரி தான் இந்த கரு வளருது. நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்ட உடனே முழுமையாக நம்ம வளர்ச்சி அடைஞ்சிரோம்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா கிடையாது. படிப்படியாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரும். அன்புக்குரியவர்களே, இதை தான் நம்ம வாசிக்கிறோம். நம்ம வளர்ச்சி அடைகிறோன்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? சரி, வந்துட்டோம், ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்ம எப்படி வளர்ச்சி அடைகிறோம்? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்து பிதாவின் குணலட்சணங்களை அவருடைய சாயலையும் பெற்றிருக்கிறார். எவ்வாறு பெற்றார் அவர்? அந்த மாதிரி அவர் எப்படி பெற்றாரோ அவருடைய, ஏன்னா பிதாவும் நானும் ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டார் அவர். அப்போ அவருடைய குணலட்சணம் அத்தனை தெரிஞ்சு தானே வச்சிருப்பார் அவர். பிதாவின் குணலட்சணங்களையும் அவருடைய சாயலும் பெற்றிருக்கிறாரு. அது போலத்தான் நாமும் கிறிஸ்துவின் குணலட்சணங்களையும் அவருடைய சாயலும் பெறுவதற்காகத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த விதமாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறார், சுட்டி காட்ட விரும்புகிறார். இதை தான் நம்ம பார்க்குறோம். இதை குறித்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம பார்க்குறோம். யோவான் 14:9. யோவான் 14:9. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவங்க கேட்டிருப்பாங்க போல இருக்கு. என்ன கேட்டிருப்பாங்க? அப்பான்றீங்களாப்பா, அவரை காமிப்பா எங்களுக்கு, அவர் என்னன்னு சொல்லி காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தோம், நீ என்ன அறியலையா? இவ்வளவு காலம் நான் அவங்க கூட தானே இருக்கிறேன், நீ என்ன அறியலையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பி என்று சொல்றதுக்கு நீ சரிதான், நான் இது கேட்கறது. இவ்வளவு காலமா என் கூடவே இருக்கிற. அதுதான் பிதாவினுடைய குணலட்சணங்களை அத்தனையும் அவருடைய சாயலையும் அத்தனையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெற்றிருந்தார். அதை தான் இங்கே சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுடனே கூட இருந்தோம், நீ என்னை அறியவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னை பார்த்துட்டா நீ அப்பா பார்த்த மாதிரி. இப்போ உலகத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா, ஒரு பிள்ளைய வந்து ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவனை போயிட்டு அவங்க அப்பா கூட ஒப்பிட்டு பேசும்போது நம்ம என்ன பண்ணுறோம் உலகத்தில்? பார்ப்பா அவன் எப்படி இருக்கிறான் பாரு, அவங்க அப்பா மாதிரியே இருக்கிறான் பாரு, இன்னும் சொல்ல போனால் அவங்க அப்பா மாதிரியே உரிச்சு வச்சுக்கிறான் பாருன்னு சொல்லுவோம். ஏன்? அந்த சாயல் அப்படி காண்பிக்கிறது நமக்கு. அதே போல் அந்த சிறு நேரத்தில் கோவப்பட்டானா பாரு, அவங்க அப்பா மாதிரியே கோவப்படுறான் பாரு. ஒரு உதாரணம் தானே இது. இந்த மாதிரி தான் அவர் பிதாவினுடைய குணலட்சணம் அத்தனையும், அவர் என்ன சிந்தனை இருந்ததோ அத்தனையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெற்றிருந்தார். அதை தான் அவரை பார்க்குற, என்கிட்ட நான் என்னை பார்க்குறல்ல, என்னை பார்த்தேன்னா அவரை பார்த்த மாதிரி தான் நீ. அதுதான் சொல்லிட்டாரு, நான் உங்களுடனே கூட இருந்த நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான், பிதாவை கண்டுட்டேன். என் கூட இருந்து பார்த்துன்னு தானே இருக்க இவ்வளோ நாளா, நீ அவரை பார்க்கலையா? தெரிஞ்சுக்கிட்டு காண்பின்னு சொல்ற. அதுதான் சொல்றாரு. இன்னொரு வசனம் அப்படியே வாசிக்கலாம், கண்டினியூ. 10:10. யோவான் 14:10. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். ஆமாம், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறது நீ விசுவாசிக்கலையா, நம்பலையா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி கேட்குறான் அவன், நம்பலையான்னு சொல்லி கேட்குறாரு. நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை, அதுக்கு ஒரு சாட்சி ஒன்று சொல்றாரு பாருங்க, நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவர் இந்த கிரியையில் எல்லாம் செய்து வருகிறார். அப்பா, நான் இவ்வளோ நாளாக நான் கூட பேசிட்டு இருக்கேன், என் சொந்தமான எதனா பேசிட்டு இருக்கேனா, என்னோட சொந்த விருப்பத்தின்படி நான் செஞ்சுட்டு இருக்கிறேனா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் நான் சொல்றதெல்லாம் எதை தான் வச்சு சொல்றேன்? என்னை அனுப்பின பிதா தான் இந்த காரியத்தெல்லாம் செய்கிறாருப்பா, அவரை வச்சு தான்ப்பா நான் பேசுகிறேன். அது இன்னொரு 11வது வசனத்தில் பாருங்க. யோவான் 14:11. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறத நம்புங்க. அப்படி இல்லைனா கூட நான் செய்கிற ஒவ்வொரு விஷயம், கிரியைகள், நான் செய்கிற காரியங்கள், நான் பேசுகிற காரியங்கள் எல்லாத்தையும் அதை வச்சாவது நீங்கள் நம்புங்கப்பா. எந்த அளவுக்கு சொல்கிறாரு பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறோம். இப்பவும் கூட பரிசுத்தவான்களாக இருந்துட்டு நம்ம நம்பிக்கை இல்லாதவர்களாக கூட இருக்கிறோம். நம்ம எது சீர்தூக்கி பார்க்க வேண்டியதாக இருக்க வேண்டுகிறோம். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவின் பூரணமான வளர்ச்சியை நாம் எடுத்து காட்டுகிறது இந்த ஒரு வசனங்கள், இந்த 3 வசனங்கள். ஏன்னா அவர் எந்த அளவுக்கு அவர் பூரணப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத இந்த வசனத்து மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த பூரண வளர்ச்சியை ஒரே நாளில் நம்ம பெற முடியுமானா முடியாது.
இந்த வளர்ச்சி நாம் பெற முடியும்னா கண்டிப்பாக பெற முடியாது. கிறிஸ்துக்குள்ளே நாம் போகணுன்னாக்கா கண்டிப்பாக டைம் எடுத்து தான் ஆக வேண்டும். நம்ம ஒவ்வொருவரிலும் வாழ்நாளில் பார்க்கும்போது நடப்புகிற விஷயங்களை பார்க்கும்போது தினந்தோறும் நம்முடைய சிந்தனை எல்லாமே எப்படி தான் இருக்கணுமா? கிறிஸ்துவின் சிந்தனையாகவே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கிறிஸ்துவின் சிந்தனையாகவே தான் இருக்க வேண்டும். அப்போது தான் நாம் கிறிஸ்துக்குள்ளாக நாம் போக முடியும். அப்போ தான் அவருடைய கிறிஸ்துக்குள்ளாக நாம் போய் பூரணம் அடைய முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ கிறிஸ்துவின் சிந்தனை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:3 பிலிப்பியர் 2:3 ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். ஆமாம், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பேச்சினாலாவது. வாதினாலாவதுனா சண்டையினாலாவது வீண் பேச்சு, தேவையில்லாத பேச்சினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கு ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ணக்கடவீர்கள். சண்டை போடாதவர்களாக இருக்கணும், வீண் பேச்சு பேசக்கூடாது. அதே நேரத்தில் ரொம்ப தாழ்மையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், மனத்தாழ்மையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அதே போல் தன்னை குறித்து என்னை விட அடுத்தவர்கள் மேன்மையானவர்கள்னு சொல்லி நினைக்கணுமா? அவங்க நான் மேன்மையான கூட இருந்தால் கூட, ஆனால் நான் மேன்மையானவர் இல்லை, அவர் தான் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவர் தான், அவர் தான் மேன்மையானவர், அடுத்த சகோதரரை பார்த்து அவர் தான் மேன்மையானவர்னு சொல்லி நினைக்கணுமா? அதுதான் ஒருவரில் ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக இப்படியே எண்ணிட்டு போனால் அப்போ கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே வருமா வராதா? அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் சிந்திக்க பார்க்க வேண்டும். மேன்மை உள்ளவராக என்ன கடவீர்கள்? 4 வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:4 அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆமாம், முதல் வசனம் நம்ம வாசித்தோம். அதில் வீண் பேச்சு இருக்கக்கூடாது, மனத்தாழ்மையாக இருக்கணும். அதே நேரத்தில் இந்த இடத்துல பார்க்கும்போது அவனவன் தனக்கானவைகளை அல்லாமல் பிறனுக்கானவைகளே நோக்குவானுவாக. எனக்கு இல்லை, மற்றவங்களுக்கு தான் இது வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும் நமக்குள்ளர. பிறர் மீது அக்கறை காட்டுவர்களாக இருக்க வேண்டும். நம்ம மீதே நாம் அக்கறை காட்டுவர்களாக இருக்கக்கூடாது, பிறர் மீது, அடுத்த சகோதரர் மீது நாம் அக்கறை காட்டுவர்களாக இருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே வருமா வராதா? கிறிஸ்து எப்படி இருந்திருக்கிறாரு? அதே மாதிரி 5வது வசனத்தில் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அப்போ வந்துருச்சா அந்த கிறிஸ்துவின் சிந்தை? இதை தான் நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி குறிப்பிட்டு காட்டிருக்காரு. இந்த முறையை தான் மிகப்படுத்தி காமிச்சிருக்கார், முக்கியமான விஷயங்கள். அப்போது சரீர அங்கங்களாக இருக்கிற நாம இந்த முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மூளை தான் நமக்கு மெயினாக செயல்படுகிறது. இந்த மூளை தான் கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ளக்க நம்ம செயல்படுத்துகிறது. அப்போ மூளை எங்கே இருக்குது? நமக்குள்ள சரீரத்துக்குள்ளே தான் இருக்கிறது. அப்போ மூளை கட்டளைப்படி நம்ம தான் நம்முடைய செயல்பாடுகள் அத்தனையுமே செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில். அப்போ வேத வசனத்தின்படி பார்க்கும்போது இருதயத்தின் நினைவை குறித்து தான் அடிக்கடி நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். நாமும் நல்ல இருதயம், நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது? நல்ல இருதயம். நல்ல இருதயமா? ஆனால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? கிறுக்குள்ளதும் கேடு உள்ளதமாக இருக்கிறது. சரி, அதே நல்ல இருதயமாக வச்சுங்க. ஆனால் அப்படி நல்ல இருதயம் உள்ளவர்களாக விளங்க வேண்டும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுதான் கேட்குறாரு. அப்படிப்பட்ட இருதயம் நமக்குள்ளே இருந்ததுன்னா தான் பிதாவாகிய தேவன் கேட்குறாரு, உன் இருதயத்தை எனக்கு தா. அப்போ நம்ம இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தை உள்ள இருதயமாகவே இருக்க வேண்டும். அவருடைய சிந்தை நமக்குள்ளே இருக்கணும். பிதாவாகிய தேவனுடைய சிந்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்தது. அதே போல் இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தை நமக்குள்ளே இருக்கணும். அதுதான் அவர் கேட்குறாரு. அதுதான் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. அப்போ இருதயம் என்ற வார்த்தையின் முழுமையான பொருள் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னாக்கா, ஒரு மனுஷன் இருக்கானா அவனுடைய மனுஷனுடைய செயல்பாடுகள் அத்தனையும் செய்யக்கூடியது சிந்தையாக இருக்கிறது. அவன் என்ன நினைக்கிறானோ அது எல்லாத்தையுமே செய்யக்கூடிய சிந்தையாக இருக்கிறது. அப்போ நமது சிந்தைகள் எப்படியா இருக்குது? மனதை பொறுத்து தான் இருக்கிறது. அப்போ நம்முடைய சிந்தை மனது எல்லாத்தையும் தேவனுக்கு கொடுக்க முடியுமா? கொடுத்து தான் ஆகணும் கண்டிப்பாக. இப்போ சிந்தைன்னு எடுத்துக்கிட்டாக்கா எதை குறிக்கலாம்? மூளை, மனசு, இருதயம். அதுதான் உன் இருதயத்தை எனக்கு தான் சொல்லிட்டாரு. இந்த சிந்தனைகள் மூலமாகத்தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றவர்களாக நாம் இருக்க முடியும்.
அப்போ இந்த சிந்தனைக்குள்ளாதான் அதை முதலே சொல்லி இந்த ரகசியம் முதல் வசனத்தில் நம்ம வாசித்தோம் பாருங்க. இந்த ரகசியம், அதாவது மேன்மையான ரகசியத்தை ஒளிச்சு வச்சிருக்கிற அந்த சிந்தை தான் கிறிஸ்துனுடைய சிந்தை. ஹைலைட் பண்ணி குறிப்பிட்டார் அந்த முதல் வசனத்தில். அப்போது அழைப்புக்குள்ளே அந்த பந்தய பொருளை நம்ம பெறும்படி இலக்கை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் வளர வேண்டும், அவருடைய சாயல் நமக்குள்ளே வர வேண்டும். இருந்தால்தான் நம்ம சரியான ஓட்டத்தில் ஓடுகிறோம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. சரி, இப்போ கிறிஸ்துவின் சிந்தையை நம்ம போய் எப்படி தெரிஞ்சுக்க முடியுமா? பிதாவினுடைய சிந்தை நம்ம போய் தெரிஞ்சுக்க முடியுமா? அது இந்த வசனத்தில் பார்க்குறது. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? யாரு? அதாவது பிதாவாகிய தேவனுக்கு அறிவுரை சொல்றதுக்கு ஆள் இருக்கா? அதாவது கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சிந்தையை அறிந்தவன், அவருடைய சிந்தைக்குள்ளே போகிறதுக்கு யார் இருக்கா? கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் இருக்குது. ஏன்னா அவர் தான் அவர் கூட இருந்தார். அப்போது அந்த சிந்தை வருது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அவருடைய பிதாவினுடைய சிந்தை வந்துருச்சு. இப்போ நமக்கு எப்படி இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு எப்படி இருக்கு அந்த சிந்தனை? கிறிஸ்துவின் சிந்தனை தான் நமக்குள்ளே இருக்கணும். கிறிஸ்துவின் சிந்தனை நமக்குள்ளே உண்டாயிருக்கா? அப்போ அந்த கிறிஸ்துவின் சிந்தனை நமக்குள்ளே வாசம் செய்யணும்னா எப்படி இருக்கணும்? பரிசுத்த ஆவியின் குணலட்சணங்கள். பரிசுத்த ஆவி பெற்றால்தான் நாம் அந்த சிந்தனைக்குள்ளாக போக முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிற நாம அவருடைய சிந்தனைக்குள்ளே இருக்கணும். ஞானஸ்தானம் எடுத்துட்டு பரிசுத்தாவி பெற்றுட்டோம்னாக்கா அதோட நம்ம விட்டுற முடியாது. பரிசுத்தாவி பெற்றால் அவர் சிந்தனைக்குள்ளே போகிறோம், ஆனால் நம்ம மறுபடியும் விழுந்து போயிடுறோமே, அப்பப்போ இடையில விழுந்து போயிடுறோமே. அப்போ கிறிஸ்துக்குள்ளே நாம் எப்படி போக முடியும்? அதான் நம்முடைய சுபாவத்தின் விருப்பங்கள், நோக்கங்கள் அனைத்தையும் கிறிஸ்துவுக்கு சிந்தனைக்கு எதிரானதாகவே இருக்குது. நம்முடைய நோக்கமெல்லாம் எப்படி தான் இருக்குதுனாக்கா கிறிஸ்து சிந்தனைக்கு விரோதமாகத்தான் இருக்குது. அப்போ நாம் எப்படி போய் கிறிஸ்துவின் சிந்தையை அறிய முடியும்? நிச்சயமாக அறிய முடியாது. அதுக்கு தான் ஒரு வசனம் சொல்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அப்படி நம்ம சிந்தமெல்லாம் எப்படி இருக்குது? கிறிஸ்துவின் சிந்தனைக்கு விரோதமாகவே தான் இருக்கிறது. உலக பிரமாண காரியங்கள், அதுக்கு நாம் போயிடும் நம்முடைய சிந்தனைகள். அப்போது தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூரணமான சித்தம் இன்னதென்று அவருடைய சித்தத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியல, பகுத்தறிக்க முடியல. நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி பகுத்தறிய முடியல நம்மளால். அப்போது அதனுடைய சித்தத்தை நம்ம எப்படி தெரிஞ்சிருப்போம்? ஆனால் அப்படி பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். அப்போது தேவனுடைய சித்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா, தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லது எது கெட்டது எது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நாம் என்ன ஆகிறோமா? மறுரூபமாகிறோமா. நம்முடைய மனசு என்ன ஆகுது? மனம் புதிதாகிறது. கிறிஸ்துவின் சிந்தையை பூரணமாக பெறணும். நாம் அவருடைய சிந்தையை பூரணமாக பெற்றுக்கொள்கிறோம். அப்போது நமக்குள்ளே என்ன வளர வேண்டும்? தேவன் கூட தேவனுடைய சித்தத்தின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தார். அதே போல் கிறிஸ்துவனுடைய சித்தத்தின்படி நாமளும் செய்யணும். இது தேவனுடைய சித்தமாக இருக்குது. ஏன்னா அவர் மூலயமா தான் நமக்கு வந்தது. அப்போ கிறிஸ்து எப்படி இருந்தார்? அந்த வழியில் நாம் அவருடைய அடிச்சுவடைகளை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் தேவன் நமக்கு ஒரு உறவை வச்சிட்ருக்கிறாரு. முதலே நம்ம பார்த்தோம். கிறிஸ்து மூலயமாக அவர் அழைச்சி இழுத்து கிறிஸ்துக்கிட்ட கொடுத்துட்டார். அந்த உறவு நமக்கு கொடுத்துட்டாரு. அப்போ பார்க்கும்போது நமக்கு துன்பங்கள் வருது, துயரங்கள் வருது, நிறைய கஷ்டங்கள்லாம் வருது. வேணா இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். ரோமர் 12:3. ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவர்களாய் எண்ண வேண்டும். ஆமாம்,
எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி, அதாவது என்னை விட மிஞ்சி, என்னுடைய எண்ணத்தை விட இன்னும் மேன்மையா மிஞ்சி எண்ணாமல், அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவர்களாக எண்ண வேண்டும். தன்னையே மேன்மையா, நான் தான் என்னையே மேன்மையான்னு சொல்லிட்டு எண்ணாதபடி அடுத்தவர்களை மேன்மையாக எண்ண வேண்டும் சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கீங்க. அதே இதை தான் கிறிஸ்துவின் சிந்தை பூரணமாக நமக்குள்ளே வளருதுனாக்கா வளரல. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். ஆமாம், ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். எப்படி தேவன் பாருங்க, எவ்வளோ பெரிய அன்பு வச்சிருக்கார் பாருங்க. அவருடைய தயவு, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாயிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்டு காமிக்கிறார். ஆனால் நமக்கு துயரங்கள், துன்பங்கள், வேதனைகள், துக்கங்கள் நிறைய வருது. அவற்றெல்லாம் தேவன் தடுப்பதில்லை. ஏன் தடுக்கிறது இல்லை? எவ்வளோ கஷ்டங்கள் வருது, நமக்கு போராட்டங்கள் வருது, பிரச்சனைகள் வருது. ஆனால் தேவன் தடுக்கிறாரா? எல்லாத்தையும் தடுக்கலையே. ஏன்னா கிறிஸ்துவின் குணநலங்கள் நமக்குள் வளர வேண்டும் என்பதற்காகவே. புரியுதுங்களா அன்புக்குரியர்கள்? அதுதான் ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குவராய் இருக்கிறார். அப்போது இந்த கஷ்டங்கள், துன்பங்கள்லாம் நமக்கு ஏன் வருதுனாக்கா, தேவன் தடுக்கலைனாக்கா, கிறிஸ்துவின் குணலட்சணங்கள் அவருடைய சிந்தை நமக்குள்ளே வரணுன்றதுக்காகத்தான் இதை தடுக்காமல் இருக்கார். அப்போ ஏன் அப்போ கிறிஸ்து அப்போ என்ன பட்டிருக்காரு? அப்போ இதெல்லாம் அவர் அனுபவிச்சிருக்கிறார். அதை தான் சொல்லப்பட்டிருக்கீங்க. இப்படிப்பட்ட சோதனைகள், உபத்திரங்கள், கசப்பு, வெறுப்பு, பொறாமை, பழி சுமத்தல், இதெல்லாத்தையுமே சகிக்கணுன்ட்டார். இதெல்லாம் நீ சகிச்சேனா தான் கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ளே வர முடியும். அப்போது கிறிஸ்து நமக்கு எப்படி இருக்காரு? ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாரு. அதை தான் சொல்லிட்டாரு. கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாரு. வேணா வாசிக்கலாம் ஒரு வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். மாதிரியை பின்வைத்து போனார். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். எதற்காக? இந்த பாடுகளும், துன்பங்களும், வேதனைகளும், துக்கங்களும் அனுபவிக்கிறதுக்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோமா. ஏன்னா அதனால தான் கிறிஸ்துனுடைய குணலட்சணங்களை நாம் தெரிஞ்சு கொள்வோம். அதற்காக தான் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இதனால தாங்க நமக்கு எல்லாமே வருது. கஷ்டம் வந்தானாக்கா ஏன் தேவன் தடுக்கலனாக்கா, கிறிஸ்துவனுடைய அவருடைய அடிச்சுவடை பின்பற்றுவதற்காகத்தான் இந்த ஒரு விஷயங்கள் நமக்கு குறிப்பிட்டிருக்காருங்க. அவருடைய பாடுகள், அந்த பாடுங்க, அதுதான் அடிச்சுவடை, தம்முடைய அடிச்சுவடைகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரி. அப்போ அவருடைய அடிச்சுவடுகள் என்ன? இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். இதை பாருங்க, இது ஒரு அடிச்சுவடு. இந்த பிக்சரை பாருங்க, அடிச்சுவடு. இந்த ஒரு யாரும் நடந்து போன ஒரு அடிச்சுவடு காலை பதிஞ்சிருக்கு. அந்த குழந்தை பார்க்குது. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இது, நம்ம புரிந்து கொள்வதற்காக. இந்த குழந்தை பார்க்குது, என்னடா யாரோ என்னமோ நடந்து போயிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிது. நடந்து போயிருக்காங்களேன்னு சொல்லிட்டு பார்த்து விட்டுருதா? நாமளும் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடை பார்த்துட்டு அப்படியே விட்டுறலாமா? ஐயோ இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு. ஆனால் பாருங்கள், அந்த தகப்பன் போகிறாரு, அது பின்னாடி அந்த குழந்தை போகுது பாருங்கள். அந்த கால் மேலே அந்த வச்சுட்டு போன கால் மேலேயே காலை வச்சு போகுது பாருங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நமக்கு இந்த பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள். இந்த குழந்தை போது பாருங்கள். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போது அதே மாதிரி சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். மான்களுடைய கால், அப்புறம் மான்களுடைய காலை போல ஆக்கினாக்கா, இந்த ஒரு உதாரணத்துக்காக நான் ஒரு பிக்சரை போடுறேன் பாருங்க. இந்த மான் இருக்கு. இந்த மான் ஓடும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த முன்காலை வச்ச இடத்து அடுத்த மறுபடியும் மூவ் பண்ணும்போது அடுத்த பின்கால் அந்த முன்காலை வச்ச இடத்துல தான் உட்காருமா.
மான் ஓடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த முன்கால் வச்சு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ள பின்னாடி கால் வந்து அந்த முன்கால் வச்சு அடையாளத்தில் வந்து நின்றுடும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஒரு அடிச்சுவடைகளை பின்பற்றணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போன பாதையே நாம் போகணும். அதுக்கு தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, அந்த அடிச்சுவடைகளை பின்பற்ற வேண்டும். இப்போ யாருன்னா பார்த்தாங்கனாக்கா அந்த அடிச்சுவடை பார்த்தாங்கனாக்கா எப்படி இருக்குனாக்கா, ஏதோ ஒரு மனுஷன் நடந்து போயிருக்கான், 2 கால் உள்ள மனுஷன் நடந்து போயிருக்கான் அப்படின்னு தான் சொல்ல முடியுமா. ஆனால் அங்கே 4 கால் மிருகம் தான் ஓடி இருக்கு. அந்த அளவுக்கு அந்த ஒரு அடிச்சுவடை காணப்படுகிறது. நாம் கூட கிறிஸ்துக்குள்ள அந்த அடிச்சுவடைகளை பின்பற்றுவர்களாக காணப்பட வேண்டும். அவர் நடந்த பாதையை நடக்க பிரயாசப்பட வேண்டும். அப்படின்னா அந்த என்ன பாதை? அது அவர் போன பாதை என்ன பாதை? நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. ஆமாம், நீதியின் பாதையில் ஜீவன் இருக்கு, அந்த பாதையில் மரணமே இல்லை. நாமும் கூட அந்த ஜீவனுக்கு போக வேண்டியவர்களாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தோமானால் நாமும் கிறிஸ்துவோடு கூட அவருக்குள் நாமும் இருப்போம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆமாம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனான ஆனால் என்னை பின்பற்ற கடவன். அப்போ அவர் பின்பற்றணுனாக்கா என்ன பண்ணணுமா? ஊழியம் செய்யணுமா. அவர் பின்பற்றி போனோம்னாக்கா ஊழியம் செய்கிறவனாக இருப்பான். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவாராம். யாரு? பிதாவானவர் கனம் பண்ணுவாராம். கனம்னா என்ன? நித்தியமான கனம், இன்னும் மகிமை, மதிப்பு, என்ன சொல்லப்போனால் அழியாமை. அந்த ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விட்டுருவாராம். கிறிஸ்தனுடைய சிந்தனைக்குள்ளே போய் அவருடைய அடிச்சுவடைகளை பின்பற்றுவர்களாக இருந்தோமானால் அவருக்காக நம்ம ஊழியம் செய்வர்களாக இருப்போம். அதே நேரத்தில் அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே கொண்டு போய் நம்மளை சேர்த்துருவாராம், அவராக கூட வச்சுப்பாராம். அப்போது அந்த இடத்துல பிதாவானவர் கனம் பண்ணுவாராம். எவ்வளோ பெரிய விஷயங்கள்ல நமக்கு இது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றணும். அவர் சிந்தனைக்குள்ளே போய் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவர்களாக இருந்தோமானால் பிதாவான தேவனிடத்திலிருந்து நாமும் கனம் பெற்றவர்களாக காணப்படுவோம். அதை தான் சொல்லிட்டார், என்னை பின்பற்றுங்கள், என் பின்னாடியே வாங்க அப்படின்ட்டார். என் பின்னாடியே வாங்கினா அவர் பின்னாடியே போகிறதா? அப்படி இல்லை. லிட்டராக நம்ம அப்படி எடுத்துக்கூடாது. அவருடைய கற்பனைகளையும் பிரமாணங்களையும் அதை தான் அவருடைய கடைப்பிடிப்பதே அதனுடைய பொருளாக இருக்கிறது. அதுதான் ஒரு மாதிரியாக வச்சுருக்காரு. பிதாவுக்குள் கிறிஸ்து இருந்தது போல கிறிஸ்துவுக்குள் நாமும் இருக்க வேண்டும். இதை தான் நமக்கு இந்த கிறிஸ்துக்குள் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை இது ஒரு பாடமாக இருக்கிறது. அடுத்தபடியாக பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் முதல் ஸ்டெப்பு எடுத்து வச்சதை பார்த்தம்போது தான் ஞானஸ்தானம். அவர் எடுத்து வச்ச முதல் அடி ஞானஸ்தானம். வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். ஆமாம், அதாவது காணிக்கையும் பலியும் விரும்பலையாம். அவர் இந்த சரீரத்தை எதுக்காகத்தான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு? சாகரத்துக்காகத்தான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதே 6வது வசனம் பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். ஆமாம், அந்த பலியும் பிரியமானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே வசனத்திலேயே 7வது வசனம். 7ஆம் வசனம். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். ஆமாம், இங்கே பாருங்க, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். ஏன்னா ஆண்டவர் இப்படி தான் வரணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னமே தெரியும். அவரை பற்றி ஏற்கனவே எழுதி வச்சாச்சு புத்தக சுருளில். அதை தான் சொல்லியிருக்காருங்க. தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். அப்போது இதெல்லாம் அவர் பட்டு தான் ஆகணும். இந்த பாடுபட்டது அந்த நிமித்தம் தான் நாம் அவருடைய சிந்தனைக்குள்ளாக போயிட்டு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவர்களாக இருக்கணும். இதை குறித்து தான் எழுதியிருக்கிறாரு. அப்படின்னா இந்த வசனத்தின்படி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். அதே போல் நாமும் தேவனுக்கு ஞானஸ்தானம் எடுத்து முழுமையாக நாம் ஒப்பு கொடுத்துட்டோமா? சிந்திச்சு பார்க்குமா? ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சொந்த விருப்பத்தை
விட்டோமா? நம்முடைய சொந்த விருப்பத்தை நம்ம விட்டுருக்குறோமா? தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அதற்காக நம்ம ஒப்பு கொடுத்துருக்குறோமா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதே நேரத்தில் பூமிக்குரிய சொத்துக்கள், ஆசைகள் எல்லாத்தையும் வெறுத்துட்டு இருக்கிறோமா? வருங்கால கனவுகளை வச்சு இதை உள்ள கனவு வச்சுருப்போம், வருங்காலத்துக்குள்ள இந்த வருஷத்தில் அந்த வருஷத்தில் இப்படின்னு, அதெல்லாம் நம்ம வெறுத்துருக்குறோமா? சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துருக்குறோமா முழுமையா? அவர்கள் தன்னைத்தானே நாம் ஒவ்வொருவரும் யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இவைகள் எல்லாவற்றையும் செய்தோமானால் நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் படி அடிச்சுவடை பின்பற்றுவர்களாக இருப்போம். சரி, அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட ஒரு சோதனை வந்துருச்சு. எந்த இடத்துல சோதனை வந்தது? அவரும் ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு. அப்போ ஒரு சோதனை வந்துருச்சு அவருக்கு. வனாந்தரத்தில் ஒரு சோதனையான்னு போனார் அவர். யாரால? பிசாசானவனால. என்ன சோதனை வந்தது? இந்த கல்லுலெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லி பிசாசு சொல்லிட்டான் அந்த இடத்துல போயிட்டு. ஏன்னா இவர் பசியாக இருந்திருக்கிறாருன்னு சொல்லி ஆல்ரெடி அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. எவ்வளோ பசியாக இருப்பாருன்னு சொல்லி, மாம்ச பிரகாரம் எவ்வளோ பசியாக இருப்பாருன்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சு வச்சுக்கிறான். இது மாதிரி தான் நமக்கு கூட இதை தரான் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த விஷயத்தை நான் அவனுக்கு செய்கிறான் அப்படின்னாக்கா, நாம கூட நிறைய விஷயத்தில் அலைஞ்சு போயிடுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்போ பிசாசனம் சொல்லிட்டான், இந்த கல்லில் எல்லாம் அப்பமாக்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இது ஒரு சும்மா உதாரணத்துக்காக இது எக்ஸாம் சொல்லிட்டு நம்ம போயிடலாம். அப்போது அந்த கல்லில் அப்பமாக்கி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இந்த இடத்துல பசியை குறிப்பிட்டு பேசுகிறான் பிசாசு. மாம்சிகத்தை வச்சு பேசுகிறான். மாம்சிகத்தை வச்சு பேசும்போது பசியை வச்சு குறிப்பிட்டு பேசுகிறான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுக்கு என்ன சொல்லிட்டாரு? தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பான். அது அவனுக்கு தெரியல. நாம் கூட உலகத்தில் கூட இப்படி தான் இருக்கிறோம். மாம்சத்துக்காக நிறைய விஷயங்களை நாம் அடிப்பணிஞ்சு போயிடுறோம். ஞானஸ்தானம் பெற்றுக்கிறோம், ஆனால் தேவனுடைய திட்டங்களையும் அவருடைய ஏற்பாடுகளையும் தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் அவற்றை அறிய செய்வதற்கு தான் நாம் கிறிஸ்துக்குள்ளாக நாம் போக வேண்டும். இந்த உலகத்தை விட்டு தனித்திருக்க வேண்டும். இந்த உலகத்தை விட்டு தனித்திருக்கணும்னா வேறு கிரகத்துக்கு போகணுமா? அப்படி இல்லை. இந்த உலகத்தின் உள்ள ஆசைகள், ஐஸ்வர்யங்கள், இவை எல்லாவற்றையும் விட்டு கிறிஸ்துவின் சிந்தனைக்குள்ளாக நாம் போக வேண்டும். தேவன் தந்த ஆவியின் வல்லமையை நாம் பெற்றுக்கிறோம். அதை மாம்சத்திற்கு பயன்படுத்துகிறோமா இல்லை ஆவிக்கு பயன்படுத்துகிறோமா? அழிந்து போக இந்த உலகத்திற்கு நம்ம பயன்படுத்துகிறோமா? தேவனுடைய ஆவியின் பெற்ற நாம் இந்த உலகத்தில் அழிந்து போகிற விஷயங்களுக்கு நாம் பயன்படுத்துகிறோமா? நாம் சிந்திக்கப்பட கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தபடி பார்க்க இன்னொரு சோதனை வந்துருச்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு. பரிசுத்த நகரத்தில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டு, உயரத்தில் நிப்பாட்டிட்டு, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் என்ன பண்ணிட்டான்? தாழ குதிச்சிருங்க, அவனுடைய தூதர்கள் உங்களை தாய்ப்பாங்களே என்று எழுதியிருக்கிறதே. அவனுக்கு பிசாசுக்கும் வசனம் தெரியுது, எழுதியிருக்கிறதே. ஆனால் இவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாரு? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அப்போ இந்த இடத்துல கூட என்ன வந்துருச்சு? ஜீவனத்தின் பெருமை. அப்போ இந்த ஜீவனத்தின் பெருமை நமக்குள்ளே இருந்தாக்கா கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ளே நாம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படி இருந்ததுனாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜீவனத்தின் பெருமை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்க்குறோம். ஒரு பெரிய மலை மேல் கொண்டு போய் நிப்பாட்டிட்டான் பிசாசானவன். இந்த ராஜ்யத்தையும் அவையில் உள்ள மகிமை எல்லாத்தையும் காண்பித்து, இதெல்லாம் நான் உனக்கு கொடுத்துட்றேன், என் காலில் விழுந்துடுறான். அதாவது நம்ம இதில் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இதெல்லாம் யாருது? இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் இவைகள் உள்ள மகிமை அனைத்தும் யாருது? பிசாசுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவனுக்கு சொந்தம் பாராட்டுறான். இதெல்லாம் நான் உனக்கு கொடுத்துட்றேன்றான். யார் கொடுக்குறது? அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும். இப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது பிசாசு சொல்லிட்டான், இதெல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்துட்றேன், நீ என் காலில் விழுந்துரு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாரு? என்ன சொன்னார் இந்த இடத்துல? அன்புக்குரிய சகோதரிகளே, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வந்துருச்சு அந்த இடத்துல. பிசாசுக்கு சொல்லிட்டான், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், நீ என்னை சாஷ்டாங்கமாக பணிந்து கொண்டாயெல்லாம் எல்லாவற்றையும் உனக்கு தரேன். என்ன சொல்லிட்டாரு? அப்பாலே போ சாத்தானே. அதாவது பிசாசானவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஐஸ்வர்யத்தினால் இந்த மயக்கத்தை கொண்டாந்து காமிச்சான். இதெல்லாம் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன சொல்லிட்டார்? அப்பாலே போ சாத்தானே.
அப்போது தேவனின் திட்டத்தையும் அவருடைய நிறைவேற்றல் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 3 விதமான சோதனையினால் ஜெயிச்சார். மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இவை எல்லாவற்றையும் ஜெயித்தார். ஆகவே தான் சாத்தான் தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக செயல்படுகிறான் என்று கிறிஸ்து உணர்ந்தார், தெரிஞ்சார். ஏற்கனவே அவருக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கும். ஏன்னா புஸ்தகஸ்தூரில் அவரை பற்றி எழுதியிருக்கேன். அவர் தெரிஞ்சு தானே வந்திருக்கிறாரு. இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சு தான் அவர் வந்திருக்கிறாரு. அப்போ எல்லாவற்றையும் உணர்ந்து அதை முறியடித்தார். ஏன்னா அப்பாவுடைய வேலை செய்து தான் வந்தார். அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்காகவே வந்தார். நாமும் கூட இந்த விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இவையெல்லாம் நம்ம இடத்துல காணப்படுதா? ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே வந்தார். அவர் சொல்படியே கீழ்ப்படிந்தார். நாமும் கிறிஸ்துனுடைய சிந்தைக்குள்ளாக போக வேண்டுமென்றால் இப்படிப்பட்டதான இந்த உலகப்புறமான காரியங்களை நாமும் வெறுக்க கண்டிப்பாக காணப்பட வேண்டும். அப்போ தான் கிறிஸ்துக்குள்ளே நாமும் போய் சேர முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். கண்டிப்பா தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போய்விடுவான். அப்போ தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கோம். அவருடைய வசனத்தை நம்ம கடைப்பிடிச்சிட்டு இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அவருடைய அடிச்சுவடைகளை பின்பற்றி போனோம்னாக்கா பிசாசு நம்மளை விட்டு ஓடி போயிடுவான். பிசாசு நம்ம ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். அதனால தான் பிசாசு கூட அந்த 3 விஷயமான சோதனைகளை கொடுத்தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? ஜெயிச்சு வந்துட்டார். ஏன்னா அப்பாவுடைய சித்தத்தை செய்கிறதுக்காக தான் வந்தார் அவர். அதே மாதிரி தான் நாமளும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அடிச்சுவடையில் சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த ஃபாலோ பண்ணி நம்ம போனோம்னாக்கா நமக்கு என்ன கொடுத்துருக்காரு? மகிமை, கனம், அழியாமை, அதுக்குள்ளே நாமும் போவோம். இந்த வசனம் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா சோதனைகள் தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து சோதனைகளை ஜெயித்தோம்னா நமக்கு யார் துணை நிற்பாங்கன்னா தூதர்கள் நிற்பார்களாம். தூதர்கள் நம்மளை தாங்குவார்கள். அப்போ பிசாசு நம்மளை விட்டு ஓடி போவான். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தொடங்கினார். அடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடுத்து என்ன பண்ணிட்டாருன்னா ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தொடங்கினார். இந்த 3 சோதனைகள் வந்துட்ட பிறகு சுவிசேஷத்தை தொடங்கினார். அப்போ நாமும் கூட பாவத்திலும் சாபத்திலும் மரித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் சத்திய வசனத்தின் மூலம் நாம் என்ன பண்ணுறோன்னா உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அடுத்து நம்ம பார்த்தோம்னா கல்வாரி சிலுவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிச்சிட்டாரு. மரிக்கணுமா? அப்படியா? ஏன்னா அது அவருடைய அடிச்சுவிட தானே காணப்படுது. ஆனால் அப்படி இல்லை, அது அப்படி கிடையாது. நம்முடைய மரணத்துக்கும் உண்மை உள்ளவர்களாக இருந்து விசுவாசத்தை காத்து கொண்டவர்கள் அவர்கள்தான் ஆவிக்குரிய அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது நாம் கிறிஸ்துவ போல நாம் மறுபடியும் போய் சிலுவையில் அறையணும்னாக்கா அது அவசியம் இல்லை. அது வசனம் வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஆமாம். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போல நாமளும் சிலுவையில் அறைய வேண்டியது அவசியம் இல்லை. ஏன்னா அவருடைய அடிச்சுவலை பின்பற்றணும். ஆனால் எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டாரு? அந்த மரணத்தின் மூலமாக வென்றுட்டாரு. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ என்ன ஆயிடுச்சு? நாம் ஞானஸ்தானம் எடுத்து அந்த எடுத்தது மூலமா என்ன ஆயிடுச்சுனாக்கா பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ நாம் போய் மறுபடியும் சிலுவையில் அறையணும்னாக்கா அவசியம் இல்லை. அவர் அறைஞ்சிட்டார் எல்லாத்தையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக எல்லாவற்றையும் அறிந்து விட்டார், ஜெயிச்சு விட்டார். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 2:20. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக்கொடுத்த
தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமாம், கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நம்மளால் அப்படி சொல்ல முடியுமா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதாவது நான் கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன் அப்படின்னு தைரியமாக சொல்ல முடியுமா? நம்மளால் சொல்ல முடியல. ஏன்னா இன்னும் நமக்குள்ளற அந்த சில விஷயங்கள் காணப்படுகிறது, உலகத்தின் காரியங்களில் சில விஷயங்கள் நமக்குள்ளே காணப்படுகிறது. பட் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போகணும். ஆனால் அதே நேரத்தில் போவோம்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துடக்கூடாது. கிறிஸ்துவின் சிந்தை முழுவதுமாக நமக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் நம்ம கிறிஸ்துக்குள்ளாக போக முடியும். அதான் சொல்லியிருக்க, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அவ்வளோ தைரியமாக சொல்ல முடியுமா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் இப்பொழுது மாம்சத்தில் இருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். என்ன அழகாக சொல்லியிருப்பார் இந்த வசனம். இந்த அளவுக்கு நாம் சொல்ல முடியுமா? கிறிஸ்துக்குள்ளே நான் இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறான்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லுவதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்காக வாழ அர்ப்பணித்திருக்கிற நாம இனி உலகத்தின் வழக்கங்களுக்கு சிலுவையில் அறையப்படணும். அதாவது லிட்டரா போய் நம்ம சிலுவையில் அறையப்படக்கூடாது. உலகத்தின் இருக்கிற அந்த சம்பவங்கள், உலக பிரமாண ஆசிய பாசங்கள் எல்லாவற்றுக்கும் நம்ம சிலுவையில் அறையப்படணும். அதுதான், அதை விட்டு நம்ம வெளியில் வரணும். அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ தான் நாம் கிறிஸ்துவின் பாதையில் நடக்கிறோம் என்பது நாம் தெரிஞ்சு கொள்ள முடியும். வாசிக்கலாம். அதே நேரத்தில் பாருங்கள், அப்படிப்பட்டவர்களை தான் அவர் என்ன பண்ணுறாரு? வசனத்தை நம்ம வாசித்தோம், நான் எங்கே இருக்கிறோனோ அங்கே சேர்த்துக்கொள்வேன், அவரும் என்னோட கூட இருப்பார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வாக்குறுதி. நான் எங்கே இருக்கணும் அவங்கள கொண்டு போய் அங்கே சேர்த்துப்பேன். இதெல்லாம் விட்டாங்கனாக்கா, இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தைக்குள்ளே வந்தாங்கனாக்கா, இதெல்லாம் விட்டுட்டாங்கன்னா நான் எங்கே இருக்கிறனோ அங்கே நான் அவங்கள சேர்த்துப்பேன். வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதாவது நிறைய வாசஸ்தலங்கள் இருக்குது. அப்படி இல்லாதிருந்தால் நான் சொல்லுவேன், நான் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். அதில் ஒரு இடத்த உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அது எந்த இடம்? அவருடைய ராஜ்யத்தில் நமக்கு தரப்போகிறாராம். என்னவா மாறத்துக்கு? ராஜாக்களாக. அடுத்த வசனம், 3வது வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். மறுபடியும் வந்து சேர்க்க போறார். இப்போ வரப்போறார். வந்திருக்காரா? நாமளும் போக போறோம். வந்தாச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மறுபடியும் வந்து சேர்க்க போறான்னா வந்தாச்சா இல்லையா? வந்தாச்சு. நம்ம இப்போ போக போறோம் இன்னும் கொஞ்சம் நாள்ல. 4வது வசனம். 4ஆம் வசனம். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். அவர் போகிற இடத்தை நாம் தெரிஞ்சிருக்கிறோமா? தெரிஞ்சது மாத்திரம் இல்லாம அவர் அந்த வழி என்ன வழின்றது நம்ம தெரிஞ்சிட்டோம். இப்போ தெரிஞ்சிட்டோமா அவர் வழி என்ன வழின்னு? இப்போ நம்ம பார்த்த வசனத்து மூலம் தெரிஞ்சுக்கிட்டோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அடிச்சுவடியில் பின்பற்றி நம்ம என்னென்ன பண்ணாருன்னு சொல்லி பார்த்துட்டோமா? இதுக்கு உதாரணம் அப்போஸ்தலனாகிய பவுலும் இருந்தார். அதன் மூலம் இயேசு கிறிஸ்துவின் சிந்தை, அந்த அறிவு நமக்குள்ளே வந்துடுது. அதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா அது என்னென்ன வழின்னு? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆகவே தான் இயேசு கிறிஸ்து வழியை நாம் அறிந்தவர்களாகவே இருக்க வேண்டும். அதில் தான் ஜெயித்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஜெயிச்சோம்னா தான் வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆவி சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஆமாம், அங்கே வந்து ஆரம்பத்தில் என்ன சொல்லிட்டாரு? இந்த நடுவில் உள்ள பழத்தை சாப்பிடாதீங்கட்டாரு. ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டாரு? பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை, அந்த மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். என்ன அழகாக சொல்லிட்டாரு பாருங்க. இப்படியெல்லாம் நம்ம செஞ்சோம்னா என்ன சொல்லிட்டாரு? தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். இதுதான் ஜீவ விருட்சத்தின் கனி. அந்த கனியை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்போது வனாந்தரத்த பயணத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் என்ன பண்ணாருன்னா மன்னா கொடுத்தாரு. அவங்கள உயிரோட காக்கிறதுக்காக மன்னா கொடுத்தாரு. அந்த மன்னா ஜீவ அப்பமாகி இயேசு கிறிஸ்து, அவர் தான் குறிக்குது அந்த ஜீவ அப்பமாகிய. அப்போது ஆனால் ஜெயிச்சவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த அவர் கொடுத்துருக்காரு. அப்படி எப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஆவிக்குரிய விஷயத்தை நம்ம சிந்தனை பண்ணி பார்க்கும்போனால்
இந்த விஷயங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அடிச்சுவடுகளோடு பின்பற்றி ஜீவிக்கிற நாம ஜெயிப்பவர்களாக இருந்தோமானா நமக்கு அவர் என்னத்தை கொடுக்குறாருன்னா மறைவான மன்னாவை கொடுக்குறாராம். மறைவான மன்னாவை கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதே போல் உடன்படிக்கை செய்து கொண்ட நாம அந்த பாத்திரம், அதாவது உடன்படிக்கையில் இருந்த அந்த பாத்திரத்தில் உள்ள மன்னா எப்படி இருந்ததுன்னா அழியாமல் இருந்தது. அழியாமல் இருந்ததாக நம்ம வாசிக்கிறோம். அதே போல தான் நாமளும் சாத்தானை ஜெயிக்கிறவர்களாக தேவன் அழியாத அந்த கிரீடத்தை கொடுப்பார். எப்படி நான் பார்த்தீங்கன்னாக்கா வெளிப்படுத்தின 21வது வசனம் 7வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஆமாம், எல்லாத்தையும் நம்ம ஜெயம் கொண்டுட்டோம்னு வச்சுங்களேன், எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாயிருப்பேன். இதுதான் கடைசி நாளில் நடக்க போகிற விஷயம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜெயிப்பவர்களுக்கு மாத்திரம்தான் தேவன் என்ன கொடுக்குறாராம்? வெகுமதி. மிகவும் விலையேற பெற்றதாக நான் ஒரு வெகுமதியை கொடுக்குறாரு. அதுதான் அவரிடத்தில் இருக்கிறதான அந்த சுதந்திரம். ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். நம்ம வசனம் வாசிக்கிறோம். அப்போ என்ன ஆயிடுச்சு? கிறிஸ்துனுடைய சிந்தை நமக்குள்ளே வந்துருச்சுன்னா என்ன ஆயிடுது? எல்லாமே போயிடுது. உலகத்தினுடைய எல்லா இச்சை பாசங்க எல்லா விதமான காரியங்களும் நம்மளை விட்டு போயிடுது. அப்போ புது சிருஷ்டியாக மாறிடுறோம் நாம். அதான் 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாமே புதிதாயிடுச்சு. அப்போது பிதாவாகியுடைய சிந்தனைக்குள்ளாக இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை போலவே எல்லாத்தையும் செஞ்சு முடித்தார். அதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காமிச்சிருக்காரு. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாங்கன்னு சொல்லிட்டாரு. அவரும் பின்பற்றிருக்காரு. அதனால தான் என்ன மாதிரி நீங்கள் வாங்க, என் பின்னாடி நீங்கள் வாங்க, நான் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வாங்கன்னு சொன்னார். அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் சொல்லிட்டாரு. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரோம். நாமளும் எல்லாவற்றையும் ஜெயிச்சு வந்தோமானாக்கா புது சிருஷ்டியாக இருக்கிறோம். இந்த புது சிருஷ்டி நாம் எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சிந்தனைக்குள்ளாக நாம் இருக்கிறோமா? அவருக்குள்ளே நாம் இருக்கிறோமா? இந்த உலகத்தினுடைய தீமைகள் எல்லாவற்றையும் வெறுத்திருக்கிறோமா? அப்படி கிறிஸ்துக்குள்ளாக நாம் இருப்போமானால் பிதாவின் சித்தத்தை மாத்திரம் செய்வர்களாகத்தான் இருப்போம். அப்படி செய்தோமானால் நாமளும் கிறிஸ்துக்குள் இருப்பதாக நிச்சயமாக நாமும் அவரோடு கூட ஆளுகை செய்வர்களாக கண்டிப்பாக காணப்படுவோம். இதுதான் இந்த நாளைக்குரிய கிறிஸ்துவுக்குள் நாம். அப்போ கிறிஸ்துனுடைய சிந்தனை நமக்குள் இருந்தோமானால் நாமளும் கிறிஸ்துக்குள்ளாக காணப்படுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்தின் மூலம் நாம் கிறிஸ்துக்குள்ளான சிந்தனைக்குள்ளாக வர தேவன் தாம் நமக்கு அவருடைய பரிசாவை தந்து வழி நடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.